Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் மேக்ஸ் இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஸ்டடி பிளான் பார்த்துட்டோம். நமக்கு போர்ஷன்ஸ் மேக்ஸிமம் எந்த இதுனா சாப்டர் 1 கவர் ஆகும், ரியல் நம்பர்ஸ் சாப்டர் 2 கவர் ஆகும், அண்ட் தென் ஜியாமெட்ரியில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் கவர் ஆகும். இதை தவிர்த்து நீங்கள் ஸ்கூலில் வந்து ரெடியூஸ் பண்ணாலும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த சிலபஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செட் லாங்குவேஜ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 4 எக்ஸாம்பிள் 1.2 இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் சம். அண்ட் தென் எக்ஸசைஸ் 1.1ல பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், இது மூணுமே இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஃபோர்த் சம் இம்பார்ட்டன்ட் சம், அண்ட் தென் ஃபிஃப்த் சம் இம்பார்ட்டன்ட் சம். பேஜ் நம்பர் 6ல சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 7ல எக்ஸாம்பிள் 1.3 இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் 1.5 இம்பார்ட்டன்ட். அடுத்தது பேஜ் நம்பர் 9ல எக்ஸாம்பிள் 1.7 இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது பேஜ் நம்பர் 10ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.8 இது ரிப்பீட்டடாக 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.9 இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 12ல பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் 7, 8 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மிட்டமும் இருக்கட்டும், குவார்ட்டர்லியும் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா வந்து ரிப்பீட்டடாக எது கேட்குறாங்க, ஓவரால் மிட்டம்க்கும் சரி, குவார்ட்டர்லி, ஹாஃப்லி அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதில் எல்லாமே கவர் ஆகிருக்கிறதுனால நீங்கள் இதில் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. 8th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9thல ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 10th ஒன் 11, 7, 8, 9, 10, 11 இந்த 5 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 13ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.10 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். தென் பேஜ் நம்பர் 14ல எக்ஸாம்பிள் 1.11 இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பேஜ் நம்பர் 16ல எக்ஸாம்பிள் 1.15 இருக்கு இல்லையா, 1.15 வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். சரிங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் 1.16 இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.17 இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 18 எக்ஸசைஸ் 1.3 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த்தில் தேர்ட் ஒன் கேட்டிருக்காங்க, அதாவது ஃபிஃப்த்தும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சம்முமே இம்பார்ட்டன்ட் சம், ஈவன் எக்ஸசைஸும் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். பேஜ் நம்பர் 20ல எக்ஸாம்பிள் 1.19 இம்பார்ட்டன்ட் சம். அண்ட் தென் எக்ஸசைஸ் 1.4ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் இந்த 4 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1, 2, 3, 5 இந்த 4 கொஸ்டின்ஸ். அடுத்து பேஜ் நம்பர் 23ல வந்து எக்ஸாம்பிள் 1.21 இது இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.22 இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 25ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.23 இருக்கு இல்லையா, அது 5 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள் 1.24 இருக்கு இல்லையா, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். தென் எக்ஸாம்பிள் 1.26 இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பேஜ் நம்பர் 26ல எக்ஸாம்பிள் 1.25 இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் 28ல எக்ஸசைஸ் 1.5ல பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செகண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட், செவன்த் கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் 9th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 10th ஒன் இம்பார்ட்டன்ட், 11th ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 9 and 11 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பேஜ் நம்பர் 29ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.27 5 மார்க்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 1.28 இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 30ல எக்ஸாம்பிள் 1.30 இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 31ல எக்ஸாம்பிள் 1.31 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸும் கூட. கண்டிப்பாக ஒரு 5 மார்க் இந்த எக்ஸசைஸ்ல இருந்து வரும் நமக்கு. எக்ஸாம்பிள் 1.32ல 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 1.34 வந்து வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போது எக்ஸசைஸ் 1.6 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அண்ட் தென் 1, 3, fourth one important, fifth question important question, and then 8th question important question, 9th question important question.
பேஜ் நம்பர் 36ல பார்த்தீங்கன்னா 10th ஒன் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் 12th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். 10th 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 12th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸசைஸ் 1.7ல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். இது டோட்டலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சாப்டர் 2 ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 44ல எக்ஸாம்பிள் 2.1 இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸசைஸ் 2.1ல செகண்ட் அண்ட் தேர்ட் இந்த ரெண்டு சம்முமே இம்பார்ட்டன்ட். செகண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், தேர்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பேஜ் நம்பர் 47ல எக்ஸாம்பிள் 2.2 இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.3 பேஜ் நம்பர் 48ல எக்ஸாம்பிள் 2.3 இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் எக்ஸாம்பிள் 2.4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 50ல எக்ஸாம்பிள் 2.5 இருக்கு இல்லையா, இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் ஒரு பேட்டர்ன் வரும். சரிங்களா, குவார்ட்டர்லி, ஹாஃப்லி, ஆனுவல் இதில் கம்பல்சரி ஒரு கொஷின் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.6ல ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க அண்ட் தென் எக்ஸாம்பிள் 2.7 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.2ல பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் தென் பேஜ் நம்பர் 52 ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் டெசிமல் எக்ஸ்பிரஷன் இன்டு ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் எக்ஸாம்பிள் 2.8 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸாம்பிள் 2.9 கண்டிப்பாக இதில் ஒரு 2 மார்க் இம்பார்ட்டன்ட். தென் ஃபைண்ட் எனி 3 இரேஷனல் நம்பர்ஸ் எக்ஸாம்பிள் 2.10 இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 54ல எக்ஸாம்பிள் 2.11 இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.12 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.13 இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 5 மார்க் கொஷனில், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் எக்ஸசைஸ் 2.3 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 36ல 56 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.14 இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் இது ரெண்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மேம் நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லாதது படிக்க வேண்டாமா கேட்டிங்கன்னா எல்லாமே படிக்கணும். ஏன்னா 9th ஸ்டாண்டர்ட் வளர்ந்துட்டோம், நெக்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் மூவ் ஆக போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன கொடுங்கன்னா 1 மார்க் முடிச்சிட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து ரிமைனிங் சம்ஸ் போங்க. ஓகே, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் லெஸ்ஸுன்றதுனால மெயினாக இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போக சொல்கிறேன். எக்ஸாம்பிள் 2.17 இருக்கு இல்லையா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் ஃபோர்த்தில் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் கொஷனில் ஃபிஃப்த் ஒன் ஏதாவது ஃபிஃப்த் ரூட் ஆஃப் அப்படின்னு கேட்பாங்க, கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 63ல எக்ஸாம்பிள் 2.20 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 2.21 இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.23 இருக்கு இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.26 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 68 எக்ஸசைஸ் 2.6ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே மாதிரி செகண்ட்லேயும் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட். 1 2 3 4 இந்த 4 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த எக்ஸசைஸ் 2.6ல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.27 இருக்கு இல்லையா, அது ரேஷனலைஸ் டினாமினேட்டர், அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 70 எக்ஸசைஸ் 2.7ல பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட். 2 3 4 இந்த 3 கொஷினும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.28 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 2.230 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 2.31 இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து எக்ஸசைஸ் 2.8ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபுல்லாகவே. அடுத்து செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 74 சிம்பிளிஃபை இருக்கு இல்லையா, ஸோ இந்த சிம்பிளிஃபை 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.9 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மல்டிபிள் சாய்ஸில் வந்து நமக்கு வந்து மார்க்ஸ் மிஸ் ஆகக்கூடாது. பேஜ் நம்பர் 138 ஜாமெட்ரி. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி நம்ம ஸ்டடி பிளானில் போட்டிருக்கோம், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி மேக்ஸ் போட்டு பாருங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து அதை ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து அதை மேக்ஸ் வந்து டெய்லி டச்லேயே இருக்கணும். பேஜ் நம்பர் 143 எக்ஸசைஸ் 4.1ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்,
அடுத்தது பார்த்தீங்கன்னா 5th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ இது நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதர் தென் திஸ் உங்க ஸ்கூல்ல ஏதாவது சாப்டரோ எக்ஸசைஸோ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அந்த எக்ஸசைஸோ இல்லை அந்த சாப்டர் ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்லோட் பண்றேன். அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் அலோன் வரும், உங்களுக்கு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், சோஷியல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிமைனிங் தமிழ் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, தமிழ் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு இப்போ 50% ரெடியாக இருக்கணும். நம்ம ஸ்டடி பிளான் வைஸ் பார்த்தீங்கன்னா 50% நீங்கள் ரெடியாக இருக்கணும். ரிமைனிங் 50% அப்கமிங் டேஸில் நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.